துலாம் ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் வாழ்க்கையில் விபரீத ராஜயோகத்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க. 6 சனி பகவான் 12 பார்த்து 3 பார்த்து எல்லாம் பயங்கர அட்ராசிட்டிஸ் தான். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தியும் உண்டு, ஒரு நல்ல செய்தியும். நல்ல செய்தி என்னென்னா, ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க, பணம் விளையாட போகுது, கார் வாங்க போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. எடுத்தோடனே சொல்லிடுறேன், இந்த வருஷம் நிறைய சம்பாதிக்க போகிற ஒரே ஆள் யாருன்னா அது நீங்கள். கண்டிப்பாக வேலை போயிடும். இந்த ஜூனுக்கு அப்புறம் வேலை போயிடும். இந்த ஜூன்லேருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் உயிரே போனாலும் இருக்கிற கம்பெனி விட்டு மாறாது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2 பார்க்குறார். 2 பார்க்கும்போது பணம் வரும், அதாவது வேலை விஷயமா வராது. பழைய சதீஷையா 2022 ஏமாத்திட்டு போனா சார், இப்போ தான் சார் வந்து கொடுத்தான். அடுத்து குரு 4 பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை கார். துலாம் ராசிக்காரங்க இப்போ தான் கார் வாங்க. அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். பழைய சத்துருக்கள்லாம் போயிடுவாங்க. உங்களை பற்றி கோசிப் சொன்னவங்க, உங்களை பற்றி குறை சொன்னவங்க, அவங்களாம் உங்களை விட்டு போயிடுவாங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலையே போனாலும் அது எனக்கு ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடந்து போவீங்க. இது ஒரு அபாயம்தான். இதை தெரிவிக்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க. கேர்ஃபுல். உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். இந்த வருடம் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி வர இருக்கு. இதனால மக்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் தான் பயக்கும் அப்படின்றது நமக்கு அறிந்த உண்மை. மக்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றது மக்களுக்காக நீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி வருகிறதை ஒரு திருநாளாக நாம் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த வருடம் வருகின்ற குரு தான் கடகத்திலே உச்சம் பெற்ற குரு. உச்சம் பெற்ற குரு என்ன செய்வார்? சும்மாவே நிறைய நல்லது செய்வார். உச்சம் பெற்ற குரு என்பதால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு கடகம். அதனால் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. ஆனால் நிறைய யோகங்கள் இந்த வருடம் வரப்போகிறது. அதை ராசி ரீதியாக யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமி, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலியமா இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட இருக்கு. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே, துலாம் ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் வாழ்க்கையில் விபரீத ராஜயோகத்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க. 6 சனி பகவான் 12 பார்த்து 3 பார்த்து எல்லாம் பயங்கர அட்ராசிட்டிஸ் தான். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் தான். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தியும் உண்டு, ஒரு நல்ல செய்தியும் உண்டு. அது என்ன நல்ல செய்தி? நல்ல செய்தி என்னென்னா, ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க, பணம் விளையாட போகுது, கார் வாங்க போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. எடுத்தோடனே சொல்லிடுறேன், இந்த வருஷம் நிறைய சம்பாதிக்க போகிற ஒரே ஆள் யாருன்னா அது நீங்கள் தான். இந்த வருஷம் சத்துருக்கள்லாம் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக பிளேஸ்மெண்ட் ஆக போகிற ஆறுன்னா அதுவும் நீங்கள் தான். ஆனால் அபாய செய்தி சொல்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னா, 10ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். நல்லா பார்த்து ரெஃபரன்ஸ் கன்னிராசிக்காரர்கள் அவங்களுக்குலாம் ஏதாவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க, எப்படி பார்த்தது 10ல் குருன்னு கேளுங்க. ஐயோ இருக்கிற வேலை போயிடுச்சும்பாங்க. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இதை தைரியமாக சொல்லுவேன்னா, மருத்துவர் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை. இதை நான் தைரியமாக சொல்கிறேன். கண்டிப்பாக வேலை போயிடும். இந்த ஜூனுக்கு அப்புறம் வேலை போயிடும். இந்த ஜூன்லேருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் உயிரே போனாலும் இருக்கிற கம்பெனி விட்டு மாறாதீங்க. பாஸ் டார்ச்சர் பண்ணுறாரு, பாஸ்க்கு புரிய வைங்க. பாஸ் டார்ச்சர் பண்ணுறாரு, வேறு டிபார்ட்மெண்ட் மாறுங்க. அது இல்லை, இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட்டில் வேறு எங்கேனா போங்க, ஜாப் ரொட்டேஷன் பண்ணுங்கள், எதையாவது பண்ணுங்கள். ஆனால் கம்பெனி விட்டு போயிடாதீங்க. கம்பெனி விட்டு போயிடாதீங்க. போனால் வேலை கிடைக்காது. எழுதி வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஷார்ட்ஸாக கூட போட சொல்கிறேன். என்னென்ன இது மனசில் இங்கே வச்சுக்கோங்க. கம்பெனி விட்டு போனீங்க, வேலை கிடைக்காது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இது எச்சரிக்கை. 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது வேலை நீங்கள் எப்படா விடுவீங்கன்னு மேனேஜ்மெண்ட் காத்திருக்கோம், அல்லது வேலையை விட வைக்கிற மாதிரி உங்களை டென்ஷன் பண்ணோம். இதை இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த ரீல்ஸ் கேட்டுகிட்டே இருக்கு. ஸோ அப்போது அதை மனசில் வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன தான் செய்யணும்? அசிஸ்டன்ட் மேனேஜராக, டெப்டி மேனேஜராக இருக்கீங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலையை நீங்களே பண்ணணும். பிரிண்டரில் பேப்பர் வைக்கிறதுலேருந்து நீங்கள் தான் பண்ணணும். அதை போய் மார்ஜின் கோடு போட்டு கிளிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அசிஸ்டன்ட்லாம் கிடையாது. நீங்கள் தான் அசிஸ்டண்ட்டு. நீங்களே ப்ரிப்பேர்டு போய், நீங்களே செக்குடு போய், நீங்களே அப்ரூவ்டு போய், கையெழுத்து போட்டு நீங்களே அந்த சட்டத்தை நிறைவேற்றிடுங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப உங்களை எஃபர்ட் போடணும். 8 மணிக்கு வேலைக்கு போய்ட்டு 6 மணிக்கு வந்துடுவேன், 6 மணிக்கு வரக்கூடாது, நைட்டு 8 மணிக்கு போங்க, 12 ஹவர் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய எஃபர்ட்டை காமிச்சிங்கன்னா விட்டுருவார் குரு. இப்போது என்ன பண்ணாலும் வேலை போயிடும். இருந்தாலும் ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போ 10லே குரு வந்தால் பதவி பறி போகும். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒரு அதிர்ஷ்டம். கன்னிராசிக்காரங்களுக்கு கூட இப்படி தான் வேலை போச்சு. ஆனால் அவங்களுக்கு கம்ஃபர்ட்லாம் எதுவும் பண்ணலை குரு. உங்களை மட்டும் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. என்னமோ தெரியல, நீங்கள் பண்ண புண்ணியம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2 பார்க்குறார். 2 பார்க்கும்போது பணம் வரும், அதாவது வேலை விஷயமா வராது. பழைய சதீஷையா 2022 ஏமாத்திட்டு போனா சார், இப்போ தான் சார் வந்து கொடுத்தான். அல்லது பழைய பாக்கி வந்துருக்கு சார்,
எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு அரியர் காசு வந்தது, 2-3 கம்பெனியோட பிஎஃப் காசு வந்தது, இப்படி ஏதேனும் ஒரு பெரிய தொகை வந்துடும். பாஸ் நீங்கள் வேலை போச்சுன்னு சொல்கிறீங்க, அவன் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான் பாஸ் அப்படின்னா அது வழி, அது வேறு டிபார்ட்மெண்ட். எங்கே போயிட்டுருக்கீங்க? நான் சினிமா பார்க்க போயிட்டுருக்கேன். என்ன ஜாலியாக இருக்கீங்க? போனால் போட்டேன், அடுத்த வருஷம் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக இதை ஹேண்டில் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் சீரியஸாகவே எடுத்துக்க போகிறதில்ல. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது தனம், ப்ராஜெக்ட் எம், கையில் பேக்கெட்டில் மணி இருந்தால் வேலை இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கிடைக்க போகுது. இப்போ என்ன மணி இல்லைன்னா தான் பயம் வரும். அடுத்து குரு நாளை பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது வீடு, மாடு, மனை, கார். துலாம் ராசிக்காரங்க இப்போ தான் கார் வாங்க போகிறீங்க. பாஸ் அவன் BMW வரைக்கும் வாங்கிட்டா பாஸ் அப்படின்னா என்ன வேலை போயிருச்சுங்கிறீங்க, கார் வாங்கியிருக்கான். திரும்பவும் சொல்கிறேன், அது வழி, அது வேறு டிபார்ட்மெண்ட். நான் இப்போ 4ஆம் இடம் குரு பார்க்கும் பொழுது இப்போ தான் நீங்கள் லேண்டு வீடெல்லாம் வாங்குவீங்க. அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். பழைய சத்துருக்கள்லாம் போயிடுவாங்க. உங்களை பற்றி காசிப் சொன்னவங்க, உங்களை பற்றி குறை சொன்னவங்க, அவங்களாம் உங்களை விட்டு போயிடுவாங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலையே போனாலும் அது எனக்கு ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடந்து போவீங்க. ஆனாலும் இது ஒரு அபாயம்தான். இதை தெரிவிக்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க. கேர்ஃபுல். சரி, துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை தான் போகுதுன்னா சொந்த தொழில் பார்க்குறவர்களுக்குலாம் எப்படி இருக்கும்? சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இது இட்ஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த பர்சன்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் வித் சம்மன். அதாவது வந்து யாராவது ஒரு கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை, மற்றவங்களுக்கு எந்த ப்ராப்ளம். இவர்களுடைய அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கணும்னா வேற எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு மேற்கொள்ள? குரு காலில் விழணும், வேறு வழியே கிடையாது. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 90 மார்க். குரு பயிற்சி அப்படின்னாலே நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம் மாதிரி தான். 12 ராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி எப்படா வரும்னு காத்திருப்பாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் கல்யாணம் ஆகாதவங்க கூட ஜோதிடத்தை கேட்கும்போது என்ன கேட்பாங்கன்னா, குரு பலம் எப்போ ஐயா வருது, எப்போ குரு பலம் வருது, எப்போ கல்யாணம் ஆகும்னு தான் கேட்பாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கும் இந்த குரு தான் எல்லாமே. இப்போ குரு மனசு வச்சா தான் கல்யாணம், குழந்தை, வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே குரு தான். அப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு வருடமும் ஒரு வருடம் எடுத்துக்கிறார். ஒரு கிரகத்தை, ஒரு ராசியை சுற்றி வர. இந்த வருடம் கடகத்திற்கு வருகிறார். மிதுனத்தில் இருந்தார், இப்போ கடகத்துக்கு ஜூன் 2ஆம் தேதி வருகிறார். கடகத்தில் ஒரு வருஷம் இருப்பார். ஒரு வருஷம் கடகத்தில் உச்சம் பெறுகிறார் இந்த குரு பகவான். குரு பகவான் கடகத்தில் உச்சம் எனும்போது, உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, எப்போவுமே 3 திவ்ய பார்வைகள் உண்டு. குருவை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக சொல்கிறதா இருந்தால் மகர யாழி, கடக யாழின்னு சொல்லுவாங்க. மகர யாழினா வேதங்கள் மறைத்து வைத்த இடம். ஒரு முறை இந்த சொல்லுவாங்க, இந்த புராணங்களில் ஹிரண்யாட்சன், இந்த அசுரன்லாம் என்ன பண்ணுறான்னா, அந்த இதை எடுத்துகிட்டு போய் பூமியை எடுத்துகிட்டு போய் பூமி தாயை ஒழிச்சு வச்சுருவான், வேதங்களை ஒழிச்சு வச்சுருவான்லாம், அந்த மாதிரி கதெல்லாம் வரும். இப்போ அந்த வேதங்களை மறைத்து வைத்த இடம் மகர யாழி என்றும், வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகராசி என்றும் சொல்வார்கள். கடகத்தில் குரு உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா, புத்திர சந்தானத்தை, விவாகத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார். ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசிகளில் இந்த குரு கடகத்துக்கு வருவது இதுதான் முதல் தடவை, உச்சம் பெறுவது இதுதான் முதல் தடவை. அதில் கடகத்தில் இருக்கின்ற குரு பகவான் கடகத்திலே இருப்பதால் அது சந்திரனுடைய வீடு என்பதால் அது குரு சந்திர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அவர் விருச்சிகத்தை பார்க்குறார் 5ஆம் பார்வையாக. அவருக்கு 3 பார்வைங்க, 5, 7, 9. 5ங்கிறது யோக பார்வை, 7ங்கிறது கலத்திர பார்வை, 9ங்கிறது பாக்கிய பார்வை. இப்போ 5ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது அது செவ்வாயுடைய வீடு என்பதால் செவ்வாயை குரு பார்க்கும்போது அது என்ன ஆகும்னா உங்களுக்கு குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வருடம் இந்த புரட்டாசி மாதம் வாக்கில் செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சமடைவார். நீச்சமடையும் போது உச்சம் பெற்ற குரு அங்கே தான் உட்காந்துருப்பார். அப்போது 2 பேருமா சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது. அது இந்த வருஷம் தான் நடக்க போகுது. அப்போ குரு மங்கள யோகம். அடுத்து குரு மகரத்தை பார்க்குறார். அவர் மகரத்தை பார்க்கறது சிறப்பு இல்லைங்க. அந்த மகரத்துக்கு ராகு பகவான் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி வரார் மகரத்துக்கு. அவர் வரும்போது இந்த குரு அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பார். அப்போ என்ன ஆகும்னா குரு சண்டால யோகம் உருவாகிறது. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், குரு சண்டால யோகம். அடுத்து இதே குரு சனியை பார்க்கறது தான் ஃபஸ்ட் டைம். சனி பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். டார்ச்சர் பண்ணுற வேலை அவர் வேலை, நல்லது பண்ணுற வேலை இவர் வேலை. இந்த நல்லது பண்ணுறவர் இந்த டார்ச்சர் பண்ணுறவர் முதல் முறையாக பார்க்குறார். யாரையும் ஒன்றும் பண்ணாதப்பா, இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்ததில் குரு பகவான் இவரை சனியை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுனா, சனி தன்னுடைய விஷப்பார்வையை குறைத்து கொள்கிறான். இந்த எல்லா அதிசயமும் இந்த வருஷம் தான் ஏற்பட போகுது. இது எல்லாத்தோட சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த பக்கம் மகரத்தில் ராகு வர்ற மாதிரி சிம்மத்தில் இருக்கிற கேது கடகத்துக்கு வருவார். எப்போ? இந்த டிசம்பர் 6ஆம் தேதி வருவாங்க. அப்போது குரு கேது சம்பந்தம் ஏற்படும். குரு கேது சம்பந்தம்னா என்ன அப்படின்னா கோடீஸ்வர யோகம் என்று பொருள். அப்போ கோடீஸ்வர யோகம், குரு சண்டால யோகம், குருமங்கள யோகம், குரு சந்திர யோகம், அதே மாதிரி உங்களுக்கு
நீச்சபங்க ராஜயோகம் செவ்வானால். இது அத்தனையும் தரக்கூடிய ஒரே ஆள் குரு. இத்தனை யோகம் தரார். ஏதாவது சாதாரணமான குரு கிடையாது, உச்சம் பெற்ற குரு. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு நன்மைகள் நடக்க போகிறது. இது எல்லாத்தோட சூப்பர் என்னென்னா, பராபவ வருடம் இந்த வருடத்தோட பேர். இந்த வருடத்தோட ராஜாவே குரு தான். அப்போது இந்த போஸ்டிங்கும் இவர் தான். இப்போ குரு அப்போது இந்த பக்கம் இயர் இன்சார்ஜாகவும் இருக்கார், இந்த பக்கம் ராசிகளில் தலைமை நாயகனாகவும் இருக்கார். அப்போ நினச்சதெல்லாம் சாதிப்பார். என்ன சாதிப்பார்? அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், யாருக்கெல்லாம் குருபலம் இல்லையோ அவங்களுக்கு குருபலத்தை உண்டாக்கி கல்யாணம், குழந்தை போன்ற விஷயங்கள். தங்க மழை கொட்ட போகிறது முக்கியமான ராசிகளுக்கெல்லாம். யார் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு, கும்பராசிக்காரர்களுக்கு, மீன் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்செய்தி, ஒரு நற்செய்தி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவருடைய சனி விலக்காயிடுறாரு. அவங்க 7.5 சனி நியாயமாக அனுபவிக்க வேண்டியது, பாத சனியை நியாயமாக கும்பராசிக்காரங்களும், ஜென்ம சனியை நியாயமாக மீனராசிக்காரங்களும் அனுபவிக்க வேண்டியது. ஆனால் குரு பார்த்து அதை கிளியரன்ஸ் பண்ண ஒரு 2.5 வருஷம் அவங்களுக்கு மிச்சம் போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது. இது வரைக்கும் வாழ்க்கையில் நல்லதே நடக்காத கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் உச்சம் பெறும்பொழுது அவர்கள் தே ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா அவங்க வீட்டுக்கு தான் குரு பகவான் வந்து எல்லாம் பண்ண போகிறார். ஸோ இனிமேல் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் காற்றில் அப்படியே என்ன சொல்லுது, ஒரு பெரிய விமானம் மாதிரி காற்றில் இருந்த பட்டம் மாதிரி இருந்தேன் சார், இப்போ நான் பெரிய அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஆகிட்டேன் போன்ற விஷயங்கள் ஏற்படும். இந்த குரு பயிற்சி யாருக்கு நல்லதோ இல்லையோ, பண்டிதர்களுக்கு, படித்தவர்களுக்கு, யாரெல்லாம் தொழில் முனைவர்களுக்கு, மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் 10 பார்க்குறாரு. அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் வந்து புதிய முயற்சிகள் செய்பவர்கள்லாம் ரொம்ப நல்ல நேரம். கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ தான் 5 பார்த்து குழந்தை கொடுக்க போகிறார். இப்படி நிறைய பேருக்கு அள்ளி 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 தருகிறார். இது வரைக்கும் துலாம் ராசிக்காரங்கள்லாம் ஜென்ரலாக 10ல் குரு வந்தால் வேலை போயிடும்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலையும் பிடுங்கிட்டு இந்த பக்கம் பிளஸ்ஸிங்கையும் கொடுக்குறாரு, பணத்தையும் கொடுக்குறாரு. ஆக இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான அதிரடி திருப்பங்களுடைய ஒரு மாபெரும் குரு பயிற்சி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போது நம்ம என்ன செய்யணும்? குரு பகவானுடைய கோயிலுக்கு சென்று குரு பகவானை வழிபடணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ சொல்லி பாருங்கள். வாழ்க்கை சித்திர சமாதிகள், ஜீவ சமாதிகள் சென்று பாருங்கள். பிளஸ்ஸிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸ், இது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. வாழ்க்கை மாறப்போகிறது. குரு வந்து விட்டார். இனி வாழ்க்கையிலே நல்லதெல்லாம் ஏற்பட போகுது. கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது சுவாமிஜி? மக்கள் என்ன தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்த கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.